குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் மேக்கிங் ஆஃப் கேரட் ஹல்வா. அந்த கேரட் ஹல்வாவோட மேக்கிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு ரின்ஸ், பீல் அண்டு தென் கிரேட் த கேரட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மாதிரி அரைச்ச கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். அரைக்கிற அளவுக்கு அது துருவி வச்சுக்கணும். துருவி வச்சுட்டு 8 to 9 மீடியம் சைஸ் டெண்டர் ஜூஸி கேரட்ஸ், அதாவது நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி நல்ல கேரட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். எய்தர் வித் த ஹேண்ட் ஹெல்டு கிரேட்டர் ஆர் இன் அ ஃபுட் ப்ராசஸர். யூ நீட் அப்ராக்ஸ் 4 to 4.5 கப்ஸ் கிரேட்டட் கேரட்ஸ். அதாவது இந்த துருவி வச்ச கேரட் வந்து 4 to 4லேருந்து 4.5 கப் வரைக்கும் தேவைப்படும். தென் மேக்கிங் கேரட் ஹல்வா in a kadai or deep thick bottomed pan, combine milk and grated carrots. அதாவது ஒரு கடாயாவது இல்லைன்னா நல்லா திக்கான பாட்டம் இருக்கிற ஒரு பேனாவது எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த துருவி வச்ச கேரட்டையும் மில்க்கையும் கொட்டிடணும். ஆன் அ லோ டு மீடியம் ஃப்ளேம் bring the whole mixture to a boil and then simmer. அதாவது எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நமக்கு சமைக்கணும். வைல் த மிக்சர் சிம்மரிங் ஆன் அ லோ ஃப்ளேம் கீப் ஆன் ஸ்டிரிங் பிட்வீன். அதாவது இது வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடி பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நல்லா கலரிட்டே இருக்கணும். தென் the grated carrots will cook in the milk and the milk will start to reduce and evaporate. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்கோடு சேர்ந்து குக்காக ஆரம்பிக்கும் போதே மில்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அது எப்படி ரெடியூஸ் ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். when the milk has 75% reduced, add the ghee, sugar and powdered cardamom to the mixer. இந்த மிக்சிங்கில் வந்து ஒரு 75% வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது அந்த அதில் ஊற்றின பால் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி எவாபரேட் இல்லையா, எவாபரேட் ஆகிடும். இந்த சாலிடாக இருக்கும். இந்த சாலிடில் வந்து நம்ம இந்த பவுடர்டு கார்டமம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டிர் வெல் அண்டு கண்டினியூ டு சிம்மர் அண்டு குக் ஆன் அ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நல்லா கலரிட்டே இருக்கணும். டூ கீப் ஆன் ஸ்டிரிங் த ஹல்வா இன் பிட்வீன். இது நடுவில் வந்து நம்ம வேறு ஒர்க் பண்ணும்போது கூட இந்த அல்வா வந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். டுவர்ட்ஸ் த எண்ட் add the cashews, almonds, saffron and raisins. Simmer the halwa till all the milk is evaporated. Switch off the burner. அதாவது எல்லா மில்க்கும் எவாபரேட் ஆகிற அளவுக்கு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக எவாபரேட் ஆகிடுச்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். தென் சர்வ் கஜார் அல்வா ஹாட், வார்ம் ஆர் யூ கேன் ஆல்சோ சர்வ் ஒன் கோல்டு, கார்னிஷ் வித் சம் சாப்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வெல் சர்விங். அதாவது இது வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரீசரில் ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது கார்னிஷிங் பண்ணி அழகாக டெக்கரேட்டிவாக பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம். தென் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்: 8 to 9 carrots medium juicy tender, 650 grams or about 4 to 4.5 cups grated carrots. அதாவது 8லேருந்து 9 கேரட் எடுத்துக்கணும். அது வந்து ஜூஸியான கேரட்டை செலக்ட் பண்ணிக்கணும். 650 கிராம்ஸு இல்லைனா 4.5 கப்ஸ், எந்த மெஷர்மெண்ட்லேயாவது ஆக மொத்தம் அந்த மெஷர்மெண்ட் உடைய கேக் இருக்கணும். இந்த 4.5 கப்ஸ் கிரேட்டட் கேரட்ஸ் இருக்குல்ல, அது வந்து துருவுனது. தென் 4 கப்ஸ் ஹோல் மில்க் ஆர் ஃபுல் ஃபேட் ஆர்கானிக் மில்க். இப்போ 4 கப்ஸ் வந்து மில்க் எடுத்துக்கணும். அது வந்து சாதாரண மில்க்கு இல்லைனா ஆர்கானிக் மில்க்கு இருந்தாலும் ஓகே. 4 டேபிள் ஸ்பூன் கீ, அதாவது கீ எடுத்துக்கணும் 4 டேபிள் ஸ்பூன்ஸு. 10 to 12 tablespoon regular sugar or raw sugar or 180 to 190 grams add as required. உங்களுக்கு எவ்வளோ கிராம், அதாவது 180 190 என்ன கிராம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் 10 to 12 tablespoon regular sugar or raw sugar, அது பார்த்தாச்சு. 5 to 6 green cardamoms,
powdered finely, and marshal pestle or about half to 1 teaspoon cardamom powder, 10 to 12 cashews chopped, 10 to 12 almonds sliced or chopped, 2 tablespoon golden raisins, 1 pinch saffron, other strands optional. saffron வந்து கம்பல்சரியாக போடணும் இல்லை, அது ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து ஒன்று ஃப்ளேவருக்காக தான் அதை ஆட் பண்ணுறது. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை, நோ இஷ்யூ. இப்போ வந்து இதெல்லாம் நோட் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் ப்ராக்டிகல்ஸில் ப்ரொடக்ஷன் சார் வந்து இதெல்லாம் எடுப்பாங்க. அது நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுட்டிங்க. அந்த டைமுக்கு வந்து நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படியே படிக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம கொடுக்குற எல்லா லெசன்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து எழுத பழகுங்க. ஆல்ரெடி நோட் வந்து எந்தெந்த கலருக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கலர்னு சொல்லியிருந்தேன். அது ப்ராப்பராக அது போட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டு அந்த குரூப்பில் வந்து ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன கலரை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. முதல்ல வந்து என்னென்ன இதுக்கு என்னென்ன கலர்னு சொல்லி நான் குரூப்பில் சொன்ன மாதிரி அது ப்ராப்பராக போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் சூன் பாசிபிள். இப்போ 2021 வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். கொஞ்சம் பிலேட்டட் விஷஸ். அதனால் இப்போ வந்து 21 வந்துடுச்சு. மேபி இந்த மந்த்லேயே வந்து ஸ்கூல் ஓப்பனிங்னு பேசிக்கிறாங்க. காலேஜஸில் வந்து ஓப்பனிங் பேசிக்கிறாங்க. பட் வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் இந்த நோட் புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வர ஃபர்தர் கிளாஸஸ் வந்து நோட்டில் என்னென்ன உங்களுக்கு எடுத்திருக்கோ அதை வந்து ப்ரீஃப் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக நோட் மெயின்டைன் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வந்து ஒழுங்காக நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணுங்கள், ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹைலைட் மார்க்கர் வச்சு நோட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் மெனு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.